ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான சக்கா அவியல், அதாவது பலாப்பழ அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பலாப்பழம் எடுத்துருக்கோம், அதாவது பழுக்காத விளைஞ்ச பலாப்பழம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அந்த பலாப்பழம், அதாவது பழுக்காத காய் இருக்குல்லையே, அதை நாளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு தேங்காய், ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை நாளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சீரகம், குறுமிளகு, அதாவது நல்ல மிளகு, கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகும், இதே ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்சியில் ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா அது கூட 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து ஒரு வாட்டி கூட அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க வேண்டியது கிடையாது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா கொதித்ததும் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா உடஞ்சதுக்கு அப்புறமா அதில் கறிவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கறிவேப்பிலையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டை இருக்குல்லே, அதையும் ஆட் பண்ணி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பழம் இருக்குல்லையே, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஆயில் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். வெந்த பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 மினிட் கூட திரும்பியும் மூடி வச்சுருங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட், அதாவது உப்பு ஆட் பண்ணி இனியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சுவையான சக்கை அவியல், அதாவது பலாப்பழ அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் லோ சிம்லேயே வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சக்கை அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த சக்கை அவியல் கூட பிளாக் டீ காம்பினேஷனில் சாப்பிட போகிறேன். இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இந்த ரெய்னி சீசனுக்கு செம்மையாகவே இருக்கும். இதை நீங்கள் ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பலாப்பழம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.